ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக திருவிழாவுடைய தேதியை அறிவிச்சிருந்தாங்க. அதாவது தேர்தல் தேதி அறிவிச்சிருந்தாங்க. தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே தேர்தல் கமிஷன் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய படத்தை தூக்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவருடைய கார்ல இருந்து தேசிய கொடியை கலட்டினாங்க. அப்புறம் 234 தொகுதியிலேருந்து அந்த எம்எல்ஏ ஆஃபீஸையெல்லாம் இழுத்து சீல் வச்சு பூட்டினாங்க. இது வந்து வழக்கமான ஒரு தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் உள்ள ஒரு விஷயம். இதை பார்த்ததும் உடனே பத்தியா ஸ்டாலினுடைய பதவியை பிடுங்கிட்டாங்க, ஸ்டாலின் பதவி போயிருச்சு அப்படின்னு. இதே தற்கொலைகளா நீங்க முன்ன பின்ன தேர்தல்களை கவனிச்சிருக்கீங்களா இல்லையா என்ன தெரியல. நீங்க கவனிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா போன வருஷம் வரையும் அந்த சினிமா வரையில அதுக்கு கொடியை கட்டி தோரணை கட்டி கட் அவுட்டு வச்சு மேலே ஏறி பாலாபிஷேகம் பண்ணி தேட்டருக்குள்ள பூந்து சீட்டை கிழிச்சு இந்த மாதிரி வேலையை தாண்டா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு இந்த இளவுலாம் புரியாது. அதாவது தெரியலைன்னா அமைதியா அடக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும். உட்காந்து அதை பறிச்சு விட்டாங்க, இதை பறிச்சு விட்டாங்க. தேர்தல் நடத்தை விதிமுறைன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? இல்ல உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு கேட்கிறேன். சும்மா சம்பந்தமே இல்லாம பதவியை வந்து ஸ்டாலின் இப்பெல்லாம் பறிக்க முடியாது. அவர் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சு கவுண்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் யாரு ஜெயிச்சிருக்காங்களோ அதுக்கு முதல் நாள் வரையும் அவர் தான் தமிழ்நாட்டுடைய சிஎம். என்ன காபந்து சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா எந்த ஒரு இதுவும் செயல்படுத்த முடியாது, திட்டங்கள் தான் செயல்படுத்த முடியும். அவர் தான் முதலமைச்சர். அதை நீங்க மறுக்கவும் முடியாது, அதை மாற்றவும் முடியாது. அதை விட்டு தேவையில்லாம் இது இன்னொல்லாம் இருக்கு. சிலைகளை எல்லாம் இழுத்து இந்த துணியை போட்டு மூடி வைப்பாங்க. அது இப்போ பெரிய பெரிய தலைவர்களுடைய சிலைகள்லாம் அண்ணாவா இருக்கட்டும், பெரியாரா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், காமராஜரா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், இல்லை ஜெயலலிதாவா இருக்கட்டும், யாருடைய சிலையா இருந்தாலும் தேர்தல் முடிகிற வரையும் இழுத்து மூடிடுவாங்க. இதெல்லாம் வந்து நடைமுறையில உள்ள ஒரு விஷயம்.